ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் 3 பொருளை வச்சு இட்லி மாவு எப்படி நல்லா சாஃப்டாக அரைக்கணுன்ட்டு பார்க்கலாம். இதில் நான் கொஞ்சம் டிப்ஸும் சொல்லியிருக்கேன், அதனால் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒரு பாத்திரத்தில் இந்த கப்பில் ஒரு 2 கப்பு அளவுக்கு நல்ல இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி நான் குமிச்சு வச்சு எடுத்திருக்கேன். நான் ஒரு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி செய்ய போகிறேன். அதனால் இந்த கப்பில் நான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எனக்கு ஒரு வாரத்துக்கு தாராளமாக வரும். சில பேர் இட்லி அரிசி 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு எடுப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இட்லி அரிசியே போதும். நல்லா சாஃப்டாக ஒயிட்டாகவும் வரும், அதே மாதிரி ஃப்ளஃபியாகவும் வரும். நம்ம அரைக்கிறத பொறுத்து இட்லி மாவு ஃப்ளஃபியாக வரும். நான் அதோட டிப்ஸும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நல்லா இட்லி அரிசி வாங்கும்போது நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. லோ குவாலிட்டி வாங்கும்போது நமக்கு இட்லி அரிசி அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக வராது நம்ம அரைக்கும் போது. அதே மாதிரி சில பேர் இட்லி அரிசி கூடயே இந்த நல்லா ஃப்ளஃபியாக வரணுன்ட்டு ஆமணக்கு விதையெல்லாம் போடுவாங்க. ப்ளஸ் அவலெல்லாம் ஊற வச்சு சேர்ப்பாங்க. ஆனால் எதுவும் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பொருளே போதும், நல்லா சாஃப்டாக வரும். இதோட நான் கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கிறேன். வெந்தயம் போடும்போது நமக்கு சூடும் கொஞ்சம் குறையும், ப்ளஸ் நம்ம தோசைக்கு ஊற்றும்போது நல்ல கலராகவும் கிடைக்கும். இதில் நான் வெந்தயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ வெந்தயமும் அரிசியும் சேர்த்து நல்லா ஒரு 4லேருந்து 5 தண்ணி நல்லா கழுவணும். கழுவுனா தான் நமக்கு அதில் உள்ள அழுக்கெல்லாம் போய் நல்லா கிளியராக கிடைக்கும். நம்ம இட்லி அரைக்கும் போதும் மாவு அரைக்கும் போதும் நல்லா ஒயிட்டாக வரும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நான் உளுந்து ஊற வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி நம்ம இட்லி அரிசி எந்த அளவுக்கு கவனமாக பார்த்து வாங்குகிறோமோ சேம் உளுந்தும் கவனமாக பார்த்து வாங்கணும். நான் 2 கப்பு இட்லி அரிசி எடுத்துருக்கேன்ல, அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட முழு உளுந்து இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. பெட்டர் நம்ம தோலோடு இருக்கக்கூடிய உளுந்து சேர்க்கும்போது இன்னுமே நமக்கு ஹெல்தி தான். எனக்கு இப்போதைக்கு இது தான் கிடச்சிது. ஆனால் இதுலேயுமே நல்லா சாஃப்டாக வர மாதிரி நானும் அரைப்பேன். நான் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன் இட்லி அரிசியும் உளுந்தும். இதை மொத்தமாக சேர்த்து அரைப்பாங்க சில பேர். ஆனால் நான் ஒரு 4-5 இயர்ஸாக நான் இப்படியே செஞ்சு பழகிட்டேன். அதனால் நான் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிளியராக வரணும். கழுவுனதுக்கப்புறமா நம்ம கடைசியாக ஊற வைக்கிற தண்ணி இந்த மாதிரி கிளியராக இருக்கணும். இட்லியும் சரி உளுந்தும் சரி. சில பேர் 2 மணி நேரம் கிட்ட தான் ஊற வைப்பாங்க. ஆனால் குறைஞ்சி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு அரைக்கும்போது சீக்கிரமாக அரைஞ்சி வரும். ஃபஸ்ட் நான் கிரைண்டரில் உளுந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டே உளுந்தை நல்லா கழுவிட்டு ஊற வச்சதுனால இப்போ கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஊற வைக்கும்போது தண்ணி எப்படி கிளியராக இருந்துச்சோ சேம் அதே மாதிரி இப்போவும் கிளியராக இருக்குது. நான் இப்போ தண்ணி இல்லாமல் உளுந்து மட்டும் வடித்து எடுத்துகிட்டு அந்த உளுந்தை கிரைண்டரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட் நான் ஒரு 1/2 கிளாஸில் தண்ணி எடுத்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 கிளாஸ் கிட்ட தான் ஊற்றினேன். எனக்கு மொத்தமாக அதுவே சின்ன கிளாஸ் தான். சின்ன கிளாஸ்லேயே ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றினேன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். நீங்கள் தண்ணி ஊற்றும் போதே உளுந்தை கையை விட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் இடையில உள்ள உளுந்தெல்லாம் நல்லா அரைப்படும். இதுதான் நான் சொன்ன டிப்ஸு. நீங்கள் கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டவே செய்யாது. இது கரெக்டான பக்குவம். இதுவும் கரெக்டான பக்குவம். ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா இப்படி நீங்கள் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் எடுக்கும்போது உங்களுக்கு இட்லி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளஃபியாகவும் இருக்கும். இந்த பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி பாருங்கள், உங்களுக்கும் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். 2-3 வாட்டி சொதப்பினாலும் இதே பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு ஃபைனலாக கிளிக் ஆகிடும். அதுக்கப்புறம்னா நான் உளுந்து எடுத்துகிட்டு நான் அரிசியும் சேர்த்துட்டு அரைச்சிக்க போகிறேன். அரிசி மாவு அரைக்கும்போது நான் ஒரு கிளாஸ் தண்ணியிலேருந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நம்ம உளுந்து கொஞ்சம் கெட்டியாக எடுத்துருக்கோம். அதனால் நான் அரிசி மாவு கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கிறேன்.
இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டு கடைசியாக கிரைண்டரில் தண்ணி ஊற்றி 2 ஓட்டு ஓட்டிட்டு அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து நல்லா அரிசியும் உளுந்தையும் நல்லா கிளியராக கழுவிட்டு நல்லா நல்லா ஒயிட்டாக வச்சு தண்ணியாக அந்த நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியெல்லாம் நல்லா கிளியராக தெரிஞ்சதுனால நமக்கு அரிசி உளுந்தையும் நல்லா கிளியராக வந்திருக்கு. நீங்கள் அப்பப்போ கை விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அங்கங்கே அரிசியும் சரி உளுந்தும் சரி ஸ்டக்காகி நிற்கும். நான் இட்லி மாவு அரைக்கும்போது நான் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வந்து கிரைண்டர் சூடாகுது அப்படின்னா ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரீசரில் வந்து ஐஸ் க்யூப் வச்சுருப்பீங்கள்ல அது வந்துட்டு 2-3 க்யூப் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லாயிருக்கும். உளுந்து நம்ம அரைக்கும்போது நல்லா பட்டர் கன்சிஸ்டன்சியில் எடுத்தோம். அரிசி மாவு எடுக்கும்போது நம்ம தோசைக்கு மாவு எடுத்து ஊற்றுவோம்ல அந்த பதத்தில் இருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப பட்டரியாகவும் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து கையில் வந்து அந்த அரிசி வந்துட்டு தெரியணும்னா ரவை பதமும் இருக்கக்கூடாது. ரவையை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சா எப்படி இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே புளிக்க வச்சுக்க போகிறேன். நான் எப்போதும் புளிக்க வைக்கிறது வந்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் புளிக்க வைப்பேன். சில பேர் வந்துட்டு நல்லா உப்பு போடாமல் நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது தான் உப்பு சேர்ப்பாங்க. 2மே நல்லா தான் இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா உப்பு சேர்த்து நான் உளுந்தையும் அரிசி மாவையும் நல்லா கை விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். நான் வந்து நைட்டு அரைச்சதுனால நான் காலையில் ஒரு 4 to இல்லைனா 4 o'clock இல்லைனா 5 o'clock நான் வந்து இட்லி ஊற்றிடுவேன். அந்த பதத்தில் நான் அரைச்சி வச்சேன். நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக அரைக்கணும் ஆனால் லேட்டாக தான் வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புளிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் காலையில் ஒரு 4லேருந்து 5 மணிக்குள்ளே நான் இட்லி ஊற்றி வச்சேன். அப்போது இட்லி தட்டில் நான் எண்ணெய் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா நான் மாவு வந்துட்டு கிளறவே இல்லை. புளிக்க வச்ச மாவு வந்து கிளறவே இல்லை. அப்படியே மேலே இருக்க மாவை தான் எடுத்து வைக்கிறேன். இது நான் ஊற்றும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் பாத்திரத்தில் உள்ள மாவு வந்து நான் மிக்ஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் வந்து இட்லி மாவு ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டை வந்து உள்ளே வைக்கணும். கொதிக்காமல் உள்ளே எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இட்லி வந்துட்டு மேலே வந்து தண்ணி ஊற்றின மாதிரி ஆகிடும். அதே மாதிரி இட்லி வேக வைக்கும்போது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இட்லி தட்டு உள்ளே வைப்பீங்கள அதிலேருந்து ஒரு 5 to 7 minutes போதும். நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு கத்தி இல்லைன்னா ஸ்க்யூவர்ஸ் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் இட்லி தட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வெளியில் வச்சிங்கனாலே நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா நீங்கள் அந்த இட்லி எடுப்போம்னா அந்த ஸ்பூனை வச்சு எடுத்தால் ஈஸியாக வந்துடும். நீங்கள் ஒன் டைம் இதை நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி நல்லா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ளஃபியாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் நான் காட்டும்போது இட்லி என்னோடது நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினாலும் அந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். நல்லா நான் தட்டை தான் ஷேக் பண்ணேன். ஆனால் வந்து எல்லா இட்லியுமே ஷேக் ஆகுது. அந்தளவுக்கு சாஃப்டாக வந்துச்சு. உள்ளே வந்து நல்லா ஸ்பான்ஜியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் இட்லி அரிசியும் உளுந்து வாங்கும்போது நல்ல குவாலிட்டியாக வாங்குங்க. ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் உளுந்து வந்து அரைக்கும்போது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பட்டரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்டாகவும் ஸ்பான்ஜியாகவும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இட்லி வேக வைக்கும்போது ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. 5 to 7 minutes தான் கரெக்டான டைமு. அதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஹோப்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.